அன்பான விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டை அம்மோனியம் பாஸ்பேட் அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும். டை அம்மோனியம் பாஸ்பேட் அப்படின்றது டிஏபி. இந்த டை அம்மோனியம் பாஸ்பேட் இதில் உள்ள டிஏபி இதை தான் டிஏபி உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஏபி உரத்தில் நமக்கு என்னென்ன சத்துக்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதில் 18% நைட்ரஜன், அதாவது தலை சத்து 18%, 46% பி, அதாவது மணிச்சத்து 46% இருக்குது. இது பொதுவாக அடி உரமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்லா நாற்று நடுறதற்கும் சரி, பயிர் வளர்ச்சிக்கும் வேர் வளர்ச்சிக்கும் சரி, வேர் வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கும், நாற்று வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். விவசாயிகள் அனைவருமே இந்த டிஏபி உரத்தை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த உரத்தோட எதெல்லாம் கலக்கக்கூடாது அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம தெரியாமலே சில விவசாயிகள் சில உரங்களை கலந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா நம்ம போடக்கூடிய இந்த டிஏபி உள்ள சத்துக்களும் பயிருக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம கலக்கிறோம் இல்லையா, அந்த உரத்தோட சத்துக்களும் பயிருக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த வீடியோவில் எந்தெந்த உரத்தை டிஏபியோட கலக்கக்கூடாது, அப்படி கலந்துச்சுன்னா என்னென்ன தீமைகள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். இந்த வேளாண் பீடியா யூடியூப் சேனலில் நிறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல் பட்டனை அமுக்கி ஒரு லைக் கொடுங்க. அதனால நிறைய விவசாய நன்மைக்கு இந்த செய்திகள் போய் சேரும், அனைவருக்கும் நன்மை கிடைக்கும். ஓகே விவசாய நண்பர்களே, நம்ம அடுத்து எதை கலக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது கால்சியம் சார்ந்த உரங்கள். கால்சியம் சார்ந்த உரங்கள், ஓகேங்களா? கால்சியம் சார்ந்த உரங்கள்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் நைட்ரேட், சிஎன் நம்ம சொல்லக்கூடிய கால்சியம் நைட்ரேட். நிறைய பேர் சிஎன் போடுவாங்க. சிஎன்னை தனியாக போடணும், அப்படி இல்லைன்னா மணலோட கலந்து போடணும். தயவுசெய்து நம்ம டிஏபியோட கலந்து போடக்கூடாது. அப்படி போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கால்சியம் நைட்ரேட் இருக்கு இல்லையா, கால்சியம் நைட்ரேட் ப்ளஸ் டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட், அது ரெண்டு சேர்ந்து என்ன ஆகுனா ட்ரை கால்சியம் பாஸ்பேட்டாக மாறிடும். ட்ரை கால்சியம் பாஸ்பேட் அப்படின்னு ஒரு கலவையாக மாறிடும். இந்த ட்ரை கால்சியம் பாஸ்பேட் பாஸ்பரஸ் பயிருக்கு கிடைப்பதை தடை செய்யுது. இது நீரில் கரையாது. அதோடு இல்லாமல் மணிச்சத்து பயிருக்கு கிடைப்பதை முற்றிலும் குறைக்கிறது. மணிச்சத்து பயிருக்கு கிடைக்காது. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு டிஏபி வாங்கி போடுறோம், டிஏபி மூட்டை 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு. சிஎன் அதுவும் ஒரு 2000 3000 வந்தோம். இவ்வளோ காசு செலவு பண்ணி நமக்கு மண்ணில் போடக்கூடிய உரம் ட்ரை கால்சியம் பாஸ்பேட்டாக மாறி மண்ணிலேயே படிமமாக தங்கிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே உரம் போடுறோம், பயிர் எந்திரிக்கலை, பயிர் வளரலை, என்னென்ன உரம் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எதோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தவறுதலாக மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். அதனால மண்ணுக்கும் தீமை விளைவிக்கும், நம்ம போட்டக்கூடிய காசும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால கால்சியம் நைட்ரேட்டை தயவுசெய்து டிஏபி உரத்துடன் கலந்து பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்னீசியம் சல்பேட், ஓகேங்களா? மக்னீசியம் சல்பேட்னா என்னென்னா, இப்போ டிஏபி எடுத்துக்கோங்களேன், டை அமோனியம் பாஸ்பேட் உங்களுக்கு தெரியும் டிஏபி. அடுத்து மக்னீசியம் சல்பேட், MgSO4ன்னு சொல்லுவாங்க. இதில் டிஏபியில் உள்ள மணிச்சத்து இருக்கு இல்லையா, மணிச்சத்து பாஸ்பரஸ், இதில் உள்ள மக்னீசியம், இது ரெண்டுமே சேர்ந்து வினை புரிந்து இந்த மணிச்சத்தும் பயிருக்கு கிடைக்காதுங்க. இந்த மக்னீசியம் சல்பேட்டில் உள்ள மக்னீசியமும் பயிருக்கு கிடைக்காது. அப்போது இந்த ரெண்டு சத்துக்களும் பயிர் எடுக்காது. ரெண்டு சத்துக்களும் பயிர் எடுக்காது. அப்போ நம்ம போடக்கூடிய டிஏபியும் வேஸ்ட்டு, நம்ம போடக்கூடிய மக்னீசியம் சல்பேட்டும் வேஸ்ட்டு. அதனால் அன்பான விவசாய பொதுமக்களே, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உள்ள சிஎன்னை சேர்க்கக்கூடாது, ரெண்டாவது சொல்லக்கூடிய மக்னீசியம் சல்பேட்டை சேர்க்கக்கூடாது, மூன்றாவது சொல்லக்கூடிய துத்தநாக சல்பேட்,
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிங்க் சல்பேட்ன்னு சொல்லுவாங்க. ஜிங்க் சல்பேட் வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா, எல்லா நெல் பயிருக்கு வந்து 10லிருந்து 15 நாளுக்குள்ள வந்து ஜிங்க் சல்பேட் வந்து 10 கிலோ ஏக்கருக்கு போடணும்பாங்க. ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ போடுனா பத்தாது அப்படின்றனால, சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 கிலோ டிஏபி வாங்கி, இந்த 10 கிலோ ஜிங்க் சல்பேட்டோட சேர்த்து போடுவாங்க. இது வந்து முற்றிலும் மிக மிக தப்பு. ஏன்னா நம்ம உரத்த போடுறதுக்கு, வீசுறதுக்கு நமக்கு தேவை அப்படின்றதுக்காக வந்து, நம்ம டிஏபிய வாங்கி ஜிங்க் சல்பேட்டோட சேர்த்து நீங்க ஊத்திட்டீங்க. சேர்த்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த டிஏபி, இந்த ஜிங்க் சல்பேட் இருக்கு இல்லையா? அது 2ம் சேர்ந்து ஜிங்க் பாஸ்பேட்டா மாறிரும். அப்போ பாஸ்பேட் ஜிங்க் பாஸ்பேட் என்ன ஆகும்னா வந்து, துத்தநாகம் மற்றும் பாஸ்பேட் இதுல வந்து ஜிங்க் பாஸ்பேட் ஆச்சுன்னா, இதுல உள்ள பாஸ்பரஸமும் நமக்கு கிடைக்காதுங்க. இதுல உள்ள ஜிங்க்ன்ற துத்தநாகமும் கிடைக்காது. அப்ப நம்ம போடக்கூடிய ஜிங்க் சல்பேட்டும் வேஸ்ட் ஆயிரும். நம்ம போட்ட டிஏபியும் வேஸ்ட் ஆயிரும். அதனால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த உரத்த எதோட சேர்க்கணும், எந்த உரத்த எதோட சேர்க்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுல நம்ம என்ன 3 உரங்கள பார்த்தோம். எது எது சேர்க்கக்கூடாது? ஃபர்ஸ்ட்டு வந்து சிஎன் கால்சியம் நைட்ரேட்டு சேர்க்கக்கூடாது கட்டாயமா. 2வது உரம் என்னதுங்க? மக்னீசியம் சல்பேட். மக்னீசியம் சல்பேட் கட்டாயம் சேர்க்கக்கூடாது. 3வது உரம் என்னதுங்க? துத்தநாக சல்பேட், ஜிங்க் சல்பேட். இந்த 3 உரமும் டிஏபியோட கட்டாயமா சேர்க்கக்கூடாது. இது அனைத்து விவசாய நண்பர்களும் மனசுல வச்சுக்கிறணும். மனசுல வச்சுட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா, அவங்க போடக்கூடிய பணமும், நீங்க செலவழிக்கக்கூடிய காசும் கரெக்ட்டா வந்து நம்ம பயிருக்கு கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு உரம் போடுறதுலயோ அல்லது உர நிர்வாகத்திலயோ ஏதாவது தகவல்கள் வேண்டும்ன்றா, இந்த 9443358494 என்ற நண்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் குடுங்க. உங்க பயிர்ல உள்ள பிரச்சனைகள வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதற்கான தீர்வ வந்து நாங்க உங்களுக்கு சொல்றோம். நன்றி விவசாய நண்பர்களே!